வெள்ளாப்பட்டி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தடை அதை உதை. இந்த படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தை நடிச்ச நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சாங்க? இந்த திரைப்படம் உண்மை சம்பவம்ன்றாங்க. உண்மையிலேயே இந்த படம் உண்மை சம்பவம் தானா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தில் அங்காடி தெரு ரமேஷ், குணா பாபு, திருவாரூர் கணேஷ் மற்றும் படம் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பு, ரைட்டர் அண்ட் டைரக்டர் அறிவழகன் முருகேசன். இந்த படத்தோட இசை சாய் சுந்தர். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு பெரிய பலம். இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் 1995 பட்டுக்கோட்டை நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக்கி தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை கதைன்னு சொன்னால் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான். ஜாதியை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை இருக்காங்க. ஒரு பையனை, சின்ன பையன், நம்ம பரம்பரையில் தான் யாருமே படிக்கலை, எல்லாருமே ஆடு தான் மேய்ச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கவங்க ஒரு ஜாதி கூட்டம் சொல்லி நிற்கு. ஆனால் நீயாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு தங்கச்சி எங்கேயோ போயிருப்பாங்க. ஒரு பையன்தான் படிக்க வைக்க முடியாமல் அப்படியே இருப்பாங்க. இந்த பையனோட பேர் கதாபாத்திரம் சிவன். இந்த படத்தை கதாபாத்திரம் சிவன். இந்த பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு அவர் அப்பா ரொம்ப துடிப்பார். ஆனால் அந்த ஊரில் இந்த பையனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு விடாமல் அந்தளவுக்கு தடுப்பாங்க. பையன் படித்து என்ன பண்ண போகிறான், ஆடு மேய்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சேர்க்குது. இந்த பையனை ஸ்கூலில் கடைசி வரைக்கும் சேர்த்தாங்களா இல்லையான்னு நம்ம எல்லோரும் நினச்சிக்க போகிறீங்க அதுதான் கதைன்னு. பட் அது கதை இல்லை. இந்த படத்தில் அவன் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ தடையை அதை உடைச்சிட்டு இந்த திரைப்படத்தில் அந்த பையன் எப்படி ஸ்கூலில் சேர்ந்தான், படித்தான் தான் ஒரு பக்கம். இதுக்கு இடையில் அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, அவங்க அண்ணனுக்கு என்னாச்சு, இதெல்லாம் நம்ம படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம கதை சொல்லிட்டா அந்த கதைக்கு உண்டான சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ இந்த திரைப்படத்தில் இது மட்டும்தான் கதை இல்லை. இந்த திரைப்படத்தோட முதல் பாதி இதுதான். ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் இருக்குது பாருங்கள், அப்படியே கதை சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற சேம் அதே கண்டினியூட்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் அதே மாதிரி கரெக்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே இந்த திரைப்படத்தில் நல்லாவே இருக்கும். இந்த திரைப்படத்தில் ஒரு குணா பாபு, அங்காடி தெரு ரமேஷ், அவங்கெல்லாம் மட்டும்தான் அவங்க இன்னும் 2-3 ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் மட்டும்தான் ஒரு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நியூ ஃபேஸஸ், எல்லாருமே புதுமுகத்தை வச்சு தான் இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஏன்னா புதுமுகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. புதுசாக வந்தவங்க தான் நாளைக்கு பழசாகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் இல்லையா, சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஒரே எல்லாம் புதுவாக இருந்தால் எப்படியா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். என்னங்க புதுசு? எல்லா நடிகரையும் சொல்கிறேன். ரஜினிகாந்த் 1975 அறிமுகமானார். அவர் வரும்போதே எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தார். ஒரு சாதாரண ஒரு 2 சீன் சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு புதுமுகம். இன்றைக்கி அவர் பயமுகம். என்றுமே அழியாத காவியமாக இருக்காது. புதுமுகம் பயமுகமுக்கு ஒரு சவால் விடுற ஒரு நடிகராக இருக்கார் ரஜினிகாந்த். ஸோ எதுவுமே குறைச்சிட போகக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்கள் எல்லாம் இது மாதிரி புது ஆளுங்க தான் வரணும். அப்போ தான் அவங்களோட திறமையே வெளியே வந்த மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரியில் இன்னும் பல பேர் வந்த மாதிரி இருக்கும். பழைய ஆளுங்களாம் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறது இளைய தலைமுறை ஆர்டிஸ்ட்டுங்க தான். அதுக்கு அவங்க இப்போ போடுறது கிட்டத்தட்ட ஒரு புளியார் சொல்லி மாதிரி. இன்றைக்கி புளியார் சொல்லி, நாளைக்கு அது எப்படி நீங்களே எடுத்துங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட டைரக்டர். ஏன்னா அறிவழகன் முருகேசன் டைரக்டர் அவர்கள் இல்லைன்னா இந்த படமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை இப்போ கேரக்டர்ஸையும் உருவாக்கி இத்தனை படைப்புகளை உருவாக்குறது ஒரு டைரக்டர் தான். எப்படி நம்மளை கடவுள் படைச்சாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, இந்த கேரக்டர்ஸையும் உருவாக்கி அதை அழகான முறையில் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது படைப்பவர்கள் டைரக்டர் இல்லைன்னா யாருமே இல்லை. அதனால் டைரக்டருக்கு தான் என்றைக்குமே முதல் இடம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்களை பலன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் சாய் சுந்தர் பிரமாதம் படுத்திருக்காரு. சாங் இங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில்
பேக்ரவுண்ட் மியூசிக் நான் சொல்கிறத விட நீங்கள் படத்தை போய் பாருங்கள், எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இந்த படத்தில் மெயின் வந்து திரைக்கதை புதுசு. இத்தனை கதாபாத்திரத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, இந்த கதாநாயகன் யார், அதாவது அந்த கதாநாயகன் யாருன்னா கதாபாத்திரம் வந்து நம்ம குணா பாபு. அவர் தான் இதோட இது அவர் எப்படி இது பண்ணியிருப்பார் கொஞ்சம் நீங்களே பாருங்கள். இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர் நல்லாயிருக்கும். குணா பாபுவோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக நல்லா பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து கண்டிப்பாக அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். நல்ல எதிர்காலம் குணா பாபுக்கு கண்டிப்பாக இருக்குது. அவர் டைரக்டர் அறிவழகன் முருகேசன் அவர்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தை விட ஒரு புதுமையான படத்தை கண்டிப்பாக வந்து எடுப்பார். அந்த படத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இதில் நடித்த ஹீரோ குணா பாபுவும் வந்து நல்ல கேரக்டர் நடிக்கணும். இதை விட ஒரு பெட்டராக நல்ல கேரக்டர் கொடுத்து கண்டிப்பாக நடிக்க வைப்பார். தயாரிப்பாளர்கள் டைரக்டருமான அறிவழகன் முருகேசன் கண்டிப்பாக பண்ணுவார். ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்னென்னா, யூடியூபையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்மளோட நேரத்தை வந்து வீண் அடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்காரு டைரக்டர். அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது கமெண்ட் போட்டால் எந்த அளவுக்கு இந்த யூடியூபர் வந்து பாதிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதோடைய விளைவு என்ன அப்படின்னு இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுன்ட்டு என்னை தனிப்பட்ட முறையில் இந்த காணொளி மூலமாக உங்களை நான் அன்போடு கேட்டு. டைரக்டர் அறிவழகன் முருகேசன் அவர்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தை விட ஒரு புதுமையான படத்தை கண்டிப்பாக வந்து எடுப்பார். அந்த படத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இதில் நடித்த ஹீரோ குணா பாபுவும் வந்து நல்ல கேரக்டர் நடிக்கணும். இதை விட ஒரு பெட்டராக நல்ல கேரக்டர் கொடுத்து கண்டிப்பாக நடிக்க வைப்பார். தயாரிப்பாளர்கள் டைரக்டருமான அறிவழகன் முருகேசன் கண்டிப்பாக பண்ணுவார். ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்னென்னா, யூடியூபையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்து வந்து கண்டிப்பாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்மளோட நேரத்தை வந்து வீண் அடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்காரு டைரக்டர். அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது கமெண்ட் போட்டால் எந்த அளவுக்கு இந்த யூடியூபர் வந்து பாதிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதோடைய விளைவு என்ன அப்படின்னு இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது. அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுன்ட்டு என்னை தனிப்பட்ட முறையில் இந்த காணொளி மூலமாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன்.